பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் நானும் என் பொண்ணு பசங்க எல்லாமே வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வர வழியில் பானிபூரி பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி கொடுத்தாங்க. என் பையனுக்கு சாப்பிட தெரியல. அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இந்த பானிபூரி சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த பஜ்ஜி அதுக்கப்புறம் முறுக்கில் வாங்கிட்டு வந்தாங்கங்க. இந்த முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஜ்ஜிலாம் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி வர்றதுனால துப்பாக்கி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தான். நானும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஜாலியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. அவருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் டயட்டில் இருக்கிறதுனால எல்லாமே குறைவாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திருப்பதி லட்டு யாருக்கு தான் பிடிக்காதுங்க. ஆனால் இப்போதைக்கு நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. நான் நைட்டு கேழ்வரகு தோசை தான் சுட்டு கொடுத்தேன். என் பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் எதையுமே தீர விசாரிப்பது தான் மெய் அப்படின்றத நான் நம்புகிறேங்க. நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.